அனைவருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். இது அனில் 100% ரோஸ்டரா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 0444459944. மருத்துவம் சார்ந்து நிறைய கேள்விகள் நிறைய பேர் மத்தியில இருக்கும். எப்பயுமே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி விவாதிக்கும் பொழுது அதுல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கவனத்துக்குள்ள வரும். ஆனா அதுல சரியான விஷயங்கள் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நாம அந்த ஒரு பர்டிகுலர் நிபுணர்கிட்ட தான் ஒரு ஆலோசனை ஏற்றுக்கணும். நம்ம பொதுவா நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது தவறான தகவல்கள் நம்மளுக்கு வர்றதுக்கும் அந்த தகவல்களை நாம செயல்படுத்தி பார்க்கும் பொழுது தவறான ரிசல்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வணக்கம். எஸ், ஸோ டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவலாக இப்போது இந்த கொசுக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் அதுக்கான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் மறுபடியும் இந்த டெங்கு காய்ச்சல் ஒரு அபாயகரமான ஒரு விஷயமா நம்ம கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ டெங்கு காய்ச்சல் அதுவும் குறிப்பாக இப்போ மழைக்காலம் வர ஆரம்பிக்க போகுது. இந்த காய்ச்சல் பரவாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ டெங்கு காய்ச்சல் அந்த கொசுக்கள் கடிப்பது பார்த்தீங்கன்னா பகல் பொழுதுல தான் கடிக்கும். ஆமாம், இந்த எஜிப்டிகா கொசுக்கள். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அதுக்காக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கஷாயம் எடுத்துக்கிறது, அது நிலவேம்பு கஷாயமோ இல்லை மற்ற கபசுரங்கள் கஷாயங்களோ எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன மாதிரி ப்ரிவென்டிவ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக அந்த நீர் தேக்கங்கள், தேவையில்லாத நீர்த்தேக்கங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிரட்டைகளோ அதே மாதிரி தேவையில்லாத டயர் அந்த மாதிரி இடத்துல நீர் தேங்குறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எங்களுக்கு உடம்புல ஃபீவர் வருது, ஒரு 104 டிகிரிக்கு மேலே வருது, ஃபீவர் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல பார்த்திங்கன்னா வயிற்று வலி அப்படின்னு இருக்கும், உடம்புல ரேஷஸ் மாதிரி வரும். ஸோ சின்ன சின்ன சிகப்பு புள்ளிகள் மாதிரி தோன்றும். ஸோ இந்த மாதிரி தோன்றப்பே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக நான் இப்போ கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறது நிலவேம்பு கஷாயம் லோக்கலாக எல்லா பிஹெச் சென்டர்லேயும் கிடைக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பப்பாளி இலை சாறுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாறுகளும் எடுத்துக்கணும். பப்பாளி இலை சாறு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம அதாவது டயட் எல்லாம் சில பேர் ஃபீவர் வந்துருச்சுன்னா உடனே நம்ம பிரெட் சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும், அந்த மாதிரி இல்லாமல் யூஸ்வலாக சித்த மருத்துவ முறைகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீவராக சுரத்துக்கு மெயினாக என்னென்னா பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயிற்றை பட்டினி போடணும். ரொம்ப டயட் எடுத்தோன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டமக் ஓவர் ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இன்டைஜஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஏற்கனவே உடம்புல இந்த கிருமிகளால் நமக்கு அபாயகர நிலைமை இருக்கும். உடம்புல ஏற்கனவே பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம சீரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக மந்தப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் முக்கியமாக எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது மெடிசன்ஸை விட என்னென்னா டயட் எதுவும் எடுக்காதீங்க. அதாவது வெந்நீரில் மஞ்சள் ஒரு 2 சிட்டிகை போட்டு அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கணும், இல்லைன்னா பார்லி கஞ்சி இந்த மாதிரி மட்டும் எடுங்க. ரொம்ப ஹெவியாக டயட் எடுக்கிறது, ஹெவி டயட்னா என்னது, நீங்கள் மைதா பேஸ்டு ரொட்டிகள் பிரெட் எடுத்திங்கன்னா கூட கண்டிப்பாக அங்கே டைஜஷனுங்கிறது கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபீவர் விட்டு விட்டு வரும். ஸோ அந்த மாதிரி மைதா பேஸ்டு டயட் எடுக்காதீங்க, எந்ததுமே தேவையில்லை. இட்லியும் வேணாம். இட்லி ஏன்னா அது ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இட்லி, தோசை, பேட்டர்ஸ், மாவுகள் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். பட்னி போட்டாலே அந்த ஃபீவர் அப்படிங்கிறது நார்மல் ஆகிடும். ஏன்னா இந்த காய்ச்சல் வருதுன்னா எல்லாருக்குமே அந்த கிருமிகளோட பாதிப்பு ஜாஸ்தி ஆகிறது கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த உடம்புல இம்யூன் பவர் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணாலே அவங்க அந்த ஃபீவர்லேருந்து வெளிவரது ரொம்ப ஈஸி. நிச்சயமா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயா ட்ரிவேண்ட்ரம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? டாக்டர், எனக்கு ஒரு 12 இயர்ஸாக இந்த இரிட்டபிள் பவுல்ஸ்ன்னு இருக்கு. மார்னிங்னா ஒரு 6 to 7க்குள்ள 3 times மோஷன் போயிடும். அப்புறம் அதுக்கு நிறைய எண்டோஸ்கோப் எல்லா இடத்துல எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, டென்ஷனால அப்படிங்கிற. ஐ வென்ட் டு ஆல் த டாக்டர்ஸ். இப்போ எனக்கு அதுக்கு டாக்டர் IBSCTன்னு ஒரு டேப்லெட் கொடுத்தா, அது சாப்பிட்டாலும் ஒன்றும் கேட்கறது இல்லை. அதனால ஐ ஸ்டாப் ஆல் த மெடிசன்ஸ். இப்போ அதுக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்கு, டாய்லெட் பார்த்தா அலர்ஜியாக இருக்கு, ட்ரெயினில் எங்கேயுமே போக முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி தயவுசெய்து சொல்லி ஆனால்
ஏன்னா ரொம்ப போர் அடிச்சாச்சு எனக்கு. என்ன அப்படின்னா 12 இயர்ஸா இப்படி இருக்கு. 6 to 7 3 times போயிடும் அது. ஓகேம்மா, நீங்க ஒர்க் பண்றீங்களா? அதுக்கு என்ன மருந்து சொல்லுவீங்க? அம்மா நீங்க வேலைக்கு செல்கிறீங்களா? ஹலோ, ஒர்க்குக்கு போறீங்களா? ஜாப் எங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல ஐ அம் நவ 65 years now. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா இரிட்டபிள் வேற எதற்காவது மருந்துகள் உட்கொள்றீங்களா? சுகர், பிபி அந்த மாதிரி? இதுக்கு டென்ஷன் பிபிக்கு தான் மருந்து சாப்பிடுறேன். அதுக்கு வேற என்னத்துக்கு மருந்து சாப்பிடுறது இல்ல. சரி, ஓகே. ஆக்சுவலாக இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு என்ன அப்படி இருக்கும்னா, அதாவது உணவு சாப்பிடுவோம், சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிற டெண்டன்சி இருக்கும், உடனே போயிடுவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா இவங்களுக்கு மைல்டாக வந்து உள்ள அல்சரேஷன்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதற்கு வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னா உங்களோட அந்த பெரிஸ்டால்சிஸ், குடல்களோட மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பெரிஸ்டால்சிஸை கண்ட்ரோல் பண்ணணும். நார்மலாக வந்து இது பண்ணாலே உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ரெக்டிஃபை ஆயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட நாடிகளை நம்ம சோதிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து வாத, பித்த, கபம்னு 3 தேகங்கள் இருக்கும். அதே மாதிரி அவங்க தேகத்துக்கு ஒத்து அவங்க நாடிகள் இருக்கணும். ஆனால் நாடிகள் வந்து ஒன்றுக்கு முரண்பாடாக வந்து இருக்கிறப்ப என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இதற்கு வந்து என்னன்னா கண்டிப்பாக வந்து கழிச்சல் மருந்துகள் வந்து கொடுக்கணும். ஆனால் கழிச்சல் மருந்துகள் வந்து உங்களுக்கு எந்த வகையான கழிச்சல் மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் நாடியை பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா வாதமாக இருந்ததுன்னா அதற்கு ஒரு வகையான கழிச்சல் மருந்துகள் இருக்கு, பித்தமா இருந்ததுன்னா அதற்கு ஒரு வகையான கழிச்சல் மருந்து இருக்கு, கபத்துக்கும் இல்லம்மா. நீங்க வந்து நீங்க வாமிட் வரத சொல்றீங்க, நான் சொல்றது நாடிகளை வந்து சொல்றோம், சரியா? அந்த மாதிரி கழிச்சல் மருந்துகள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அது நீட்டா வாஷ் பண்ணிட்டு வெளியே வரும். இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நார்மல் ஆகும். அதே மாதிரி நீங்க இப்ப பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும் நீங்க சாப்பிடுங்க. ஐயோ நான் மெடிசின்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பசிக்காமையே நம்ம உணவு எடுக்கிறப்ப கண்டிப்பா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிற பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். நீங்க எங்கம்மா இருக்கீங்க? திருவனந்தபுரத்துல ஸ்ரீவர்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்ரீவராயத்துல இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அருகாமையில் இருக்க வந்து நமது டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல், நாகர்கோவில் அந்த மாதிரி வந்து பாருங்கள். ஸோ உங்கள் நாடியை இது பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ண, ஏன்னா உங்கள் இதெல்லாம் டயட்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப காலம் மெடிசன்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை. அந்த உணவு முறைகள் மட்டும் சொல்லுவாங்க. உங்கள் நாடியை செக் பண்ணிவிட்டு ஒரு கழிச்சல் மருந்துகள் உங்கள் குற்றத்திற்கு ஏற்றாற்போல கழிச்சல் மருந்து கொடுத்துட்டு அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுறப்ப இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, உங்களுடைய நாடியை வந்து அப்போ வந்து I'll come and see you. ஓகே, நிச்சயமாமா உங்களுடைய நாடியை வந்து பரிசோதித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான உணவு பழக்கம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் அனுஷியா பேசுறேன் மேடம். சொல்லுங்க அனுஷியா, உங்க கேள்வி என்ன? மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சு. நடுவுல கன்சீவ் ஆனேன் மேடம். பட் அபார்ஷன் ஆயிடுச்சு மேடம், ஏதோ growth இல்லைன்னு சொல்லி. ஆஃப்டர் அபார்ஷன் வந்து பீரியட்ஸ் வந்து இன்னும் நிக்கல மேடம், ஸ்லைட்டா போயிட்டே இருக்கு. ஓகே, பட் அதை பத்தி கேட்டா டாக்டர் வந்து 10 நாள் போகும் அப்படி சொன்னாங்க மேடம். பட் அது அபார்ஷனுக்கு அப்புறம் அந்த வயிறு குத்துறது, கீழே லோவர் அப்டமன் குத்துது மேடம் ரொம்ப, அந்த பவல் மூமெண்ட்ஸ்லாம் வரும்போது. வணக்கம் அனுஷியா. யூரின் நடக்குனா அது மாதிரிலாம் ரொம்ப பெயின் இருக்கு மேடம். அனுஷியா சொல்லுங்க மேடம். உங்களுக்கு அபார்ஷன் வந்து growth இல்லைன்னு ஸ்கேன் பார்த்துட்டு அபார்ஷன் அவங்களே டாக்டர்ஸ் இது பண்ணாங்களா இல்ல ஏதாவது அதுவே ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சா? டாக்டர்ஸே பண்ணாங்க மேடம். அதாவது growth எதுவும் இல்ல, யூட்ரஸ்குள்ள தான் இருக்கு, பட் growth இல்லாம இருக்கு. ஓகே, எப்படி என்ன மாதிரி ப்ரொசீஜர் இது பண்ணாங்க? அது ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தாங்க மேடம் 3 தடவை பிளட். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, செகண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, தேர்ட் டிக்ரீஸ் ஆச்சு மேடம். இல்லம்மா நான் அது கேட்கல. அபார்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேக்குறேன். டேப்லெட்ஸ் கொடுத்தாங்களா? டேப்லெட் கொடுத்தாங்க, மிசோப்ரோஸ்டாலும் மைஸ்பிரிஸ்டோனும் கொடுத்தாங்க. ஓகேம்மா, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறப்ப வந்து எதுக்குன்னா இது வந்து உங்கள் அந்த கர்ப்பப்பையோட அந்த சுருக்கங்களை இது கான்ட்ராக்ஷனை வந்து அதிகப்படுத்தி அந்த உள்ளே இருக்க அந்த குழந்தைய வந்து வெளியே தள்ளுறதுக்காக இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து என்னன்னா நம்ம உடலில் வந்து சில வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாக வந்து அந்த இது ரிமைனிங்ஸ் எதுவுமே இல்லாமல் வெளியேற வரைக்கும் ப்ளீடிங் இருக்கும். அது வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் எடுத்திருக்கீங்க, எனக்கு சரியாக உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து தெரியல. பட் ஆனால் இப்போ ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெப்னன்ஸ் வெளியே வர்ற வரைக்கும் ப்ளீடிங் இருக்க தான் செய்யும். ஸோ டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்களா போய் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து அதை ஸ்டாப் பண்ண மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏற்கனவே வந்து அபார்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியில் வர வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து சாதாரணம். அதனால நீங்கள் வந்து பாருங்க. பட் இன்னும் ரொம்ப காலம் இதே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த நேயர், வணக்கம்.
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் அம்மு. சொல்லுங்கம்மா. பாத்தீங்கன்னா மேடம் கிட்ட பேசணும். மேடம் வணக்கம். ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா, நீங்க இணைப்புல இருக்கீங்கம்மா, உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்பல் எல்லாம் கடமா இருக்கு. சில நேரம் ஒழுங்கா வருது, சில நேரம் அந்த தீட்டு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அது சரியா அந்த வலி குறைய மாட்டேங்குது. அதாவது எனக்கு கர்ப்பப்பையில எதுவும் அழுக்கு இருந்துச்சுன்னா அது தீர்றதுக்கும் மருந்து சொல்லுங்க. அது எந்த மாதிரி அளவு முறை அப்படின்றதையும் சொல்லுங்க. அப்புறம் என் பையனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தலையில வெடிப்பு மாதிரி வந்து அந்த ஆணி மாதிரி வந்துருது. அது எதனால? அந்த ரெண்டுக்கும் தீர்வு கர்ப்பப்பை அழுக்கும் தீர்ணும், அந்த மாதம் 3 நாளும் அந்த என்னென்ன சாப்பிடணும், மாதவிடாய் காலத்துல என்னென்ன சாப்பிடணும்ன்றதையும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வயது என்னமா ஆகுது? எனக்கு வயது 28. சரி, ஓகே. யூஸ்வலாக வந்து அந்த கர்ப்பையில் வந்து அழுக்குகள் வந்து வெளியேறல அப்படின்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி இந்த பெயின் அப்படிங்கிறது வந்து ஏன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எண்டோமெட்ரியமில் ஏதாவது கொஞ்சம் ரெம்னன்ஸ் ஒட்டி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது அழுக்குகள் இருந்தாலோ அதை வெளியே தள்ளுறதுக்காக அந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ஒரு பெயின்ங்கிறது வரும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, ஏதாவது பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உள்ளே அப்படியே பிளாக் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள், நெக்ஸ்ட் பீரியட் வர்றப்ப அதே மாதிரி அந்த டெப்ரிஸ் இருக்கும். இந்த மாதிரி அழுக்குகள் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து என்னன்னா எண்டோமெட்ரியம் ஹைப்பர்பிளேசியா இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். சில வந்து கருப்பை கலளைகள் வரும். என்னம்மா? இல்ல, காலையில நைட்டு பாத்தீங்கன்னா நடுராத்திரிலாம் ரத்தம் இல்லாதனாலையும் வெயிட் போடுதுன்றாங்க. நைட்டு காலையில பாத்தீங்கன்னா கை காலெல்லாம் அப்படியே சூ பிடிச்சி மரத்து. அதாம்மா, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கப்ப உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். கண்டிப்பா சர்க்குலேஷன்லாம் வந்து நார்மலா இருக்காது. ஸோ அந்த உள்ள இருக்க அந்த கருப்பை அழுக்குகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா ஸோ பீரியட்ஸ் ஆன அந்த 3 days வந்து நீங்க ஸ்பெஷலாக எடுத்துக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு, கழிவுகள் இருக்கு, கழிச்சல் மருந்துகள் இருக்கு. பட் ஆனால் அந்த இதை வந்து நம்ம ஓவரலாக சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் வெல் டிஃபைன்ட் ப்ரிப்பேர்ட் ட்ரக்ஸ். ஸோ அதை நம்ம ஓவரலாக வந்தோ இல்லை நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ சொல்லி சித்தா ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் சொல்லி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் சில உடம்புல வந்து சில மாற்றங்கள் தெரியும். எடுக்கிறப்ப வந்து சிலருக்கு வாமிட் வரலாம், அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பயம் தான் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து மதுரையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸை பாருங்கள். இந்த சூதக அழுக்க வந்து ஒரு 3 கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து வர பீரியட்ஸ் வந்து இந்த அழுக்குகளை வெளியேற்ற மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற பெயினை வந்து ஒரு 100 marks 100% அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அடுத்த 3 periodsல வந்து அது படிப்படியாக வந்து குறைஞ்சி பெயின் வந்து குறைஞ்சிடும். அதுக்கடுத்து உங்கள் பையனுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து எண்ணெய் தேய்த்து குளித்த மறுநாள் வந்து தலையிலலாம் வந்து சின்ன வெடிப்புகள் மாதிரி வருது அப்படின்னா, ஏன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதோட பயன் வந்து என்னன்னா உடம்புல இருக்க உஷ்ணம் வந்து வெளியேறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி வெளியேற்றம் இருக்கிறப்ப வந்து வறட்சி வரும், அது மாதிரி உடம்புலேருந்து அனல் கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் வந்து மதியம் 12 மணிக்கோ 11 மணிக்கோ எண்ணெய் தேய்க்கக்கூடாது. எண்ணெய் எப்போ தேய்க்கணும் அப்படின்னா, இப்போ ஆண்கள் அப்படின்னா அது வந்து சித்த மருத்துவ முறைகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்கள்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்க்கணும். பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்க்கணும். இந்த எண்ணெய் தேய்ப்பது வந்து காலையில் வந்து 5 மணிக்கு நீங்கள் எடுக்கணும். அதாவது அந்த நேரத்தில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே தான் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறப்ப வந்து உங்கள் உடம்புல பிரதிபலிக்கும். நீங்கள் 12 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல உஷ்ணம் தான் ஜாஸ்தி ஆகும். 5 மணிக்கு வந்து நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறப்ப அந்த தட்பநிலை வந்து உங்கள் உடம்புல வந்து மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கிறப்ப என்ன பண்ணணும்னா பாத பெருவிரல்லேருந்து எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்து உச்சந்தலையில் வந்து முடிக்கணும். நிறைய பேர் என்ன செய்வோம், எண்ணெயை அப்படியே தூக்கி தலையில் வந்து உச்சந்தலையில் வச்சுருவோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அப்படியே அந்த உஷ்ணத்தை உள்ளே வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ பாத பெருவிரல்லேருந்து உச்சந்தலைக்கு கொண்டு போங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு எந்த மருந்துகளும் எடுக்கக்கூடாது, எந்த உணவு முறைகளும் எடுக்கக்கூடாது. ரொம்ப வந்து அன்னைக்கு வந்து காரமாவோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு போகக்கூடாது. அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சி தன்மையும் இருக்கக்கூடாது. ஏசியில் இருக்கக்கூடாது, வெயிலில் தெரியக்கூடாது. உணவு முறைகளையும் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள்லாம் எடுத்துக்கக்கூடாது. அன்று மதியம் வந்து ரசம் இந்த மாதிரி எடுத்துட்டு இல்லை பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. பகல் உறக்கம் வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்ததுக்குரிய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா டாக்டர் சொன்ன அந்த ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்தாலும் அதோட முறையில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் வழங்கும் டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. மருத்துவம் சார்ந்து வந்து எந்த பிரச்சனைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரோபதி, சித்தா, ஆயுர்வேதம் அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து தீர்வுகள் வந்து இருக்கு. ஆனா உங்களுடைய பிரச்சனைக்கு எந்த விஷயத்துல எந்த மாதிரியான மருத்துவத்துல வந்து தீர்வு இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும், உணவு முறையில நம்மளுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்துறதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபை வந்து லீட் பண்ண முடியும், இப்படி இது சார்ந்த சந்தேகங்கள் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க எங்களோட நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியா தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் தர்மபுரியில இருந்து ஜோதிமணி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? குடல் எரிச்சல் சம்பந்தமா மேடம் தான் பேசணும். நிச்சயமா டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எனக்கு குடல் எரிச்சல் இருக்கு, நெஞ்சு எரிச்சல் பிளஸ் குடலோட சேர்ந்து எரிச்சல் இருக்குது. 4 இயர்ஸ் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் நான் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தப்போ அவங்க எனக்கு பேண்டப்ரோசோல் பிளஸ் சோம்காஸ் அந்த வெரைட்டிஸ்ல எனக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நைட், டே அண்ட் மார்னிங் கொடுத்துருக்காங்க. நான் அதை கன்டினியூ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு 15 days ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ எனக்கு அந்த மாதிரி பெயின் வந்துருது. அப்படி சப்போஸ் பெயின் வரப்ப நான் ஃபிளாட் படுத்துறேன். எனக்கு எந்த ஒரு எப்படி வலி எங்கம்மா வருது? மேல் வயிறுல இருக்கா வலி? வயிறு இல்லைங்க மேம், நெஞ்சு கிட்ட அந்த எரிச்சல் ஒரு மாதிரி பிளாக் மாதிரி ஆகுது. ஓகே ஓகே. அந்த வலி பின்னாடி முதுகு பக்கம் இருக்கா? ஹலோ, முதுகு பக்கம் வலி இருக்காமா? முதுகு பக்கம் இல்ல, வலி இல்ல. என்னைக்காச்சும் ஒரு ரேரா தான் வலி இருக்குமே தவிர ரொம்பலாம் வலி இருக்கிறது இல்ல. சரி, ஓகே. ஏன்னா இதை என்ன நாடிகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்த நாடிகள் தான் இருக்கும், பித்த குற்றம் சம்மந்தமாக தான் வந்திருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கிறது குன்மம். அதே இது மாடர்ன் டெர்மினாலஜியில் சொன்னோம்னா ஈசோஃபேகைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயிற்றுக்கும் மேலே இது வாய்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு குழாய் ஈசோஃபேகஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சரியாக மென்று சாப்பிடாம அப்படியே விழுங்குறது, அதே மாதிரி சாப்பிட்டோடனே ஏதாவது கடின வேலைகள் வேகமாக நடக்கிறது, சாப்பிட்டோடனே தூங்குறவங்க, இவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வயிற்று பகுதியில் என்னென்னா மேலே ஒரு ஃப்ளாப், ஒரு இது மாதிரி வால்வ் மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னா கீழே அந்த டைஜஷன் ஆகிறதுக்கு முன்னாடி உணவு இறங்குறப்ப ஓப்பன் ஆகிருக்கும். ப்ளஸ் உள்ளே இறங்கின பிறகு அந்த உள்ள செக்ரீஷன்ஸ்லாம் HCl செக்ரீஷன்லாம் ஜாஸ்தியாகி அமிலங்கள் பட்டு அது செரிமானம் பண்ணுற நேரத்தில் என்னென்னா அது க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி கடுமையான வேலைகள் செய்கிறது, படுக்கிறப்பெல்லாம் என்னென்னா அந்த ஃப்ளாப் லைட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த செரிச்சிட்டு இருக்க இந்த அமிலங்களோடு சேர்ந்தது லைட்டாக கொஞ்சம் மேலே ஏறுறப்ப என்னென்னா அது அப்படியே கொஞ்சம் அந்த உள்ளே இருக்க அந்த சளிச்சவுகளை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு நெஞ்சு கரிச்சல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணுறப்ப என்னென்னா ரொம்ப ஜாஸ்தியாகி ஈசோஃபேகைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரும். ஸோ இவங்க மெயினாக இவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நல்ல எல்லாருக்கும் நம்ம சொல்கிற பேசிக் இது என்ன அப்படின்னா, பசித்த பிறகு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உணவு எடுக்கணும். பசிச்சோடனே உடனே அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா, அது உள்ளே இறங்குறப்ப இன்னும் அவங்களுக்கு அந்த பெயின், அதே மாதிரி அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது தாபிதம்ங்கிறது ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இவங்க கண்டிப்பாக எடுக்கிற உணவு முறைகளை காலை பழைய சாதம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பழைய சாதம் எப்படி எடுக்கணும்னா, முதல் நாள் ஈவினிங் சில அதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷல் ரைஸ், ஏன்னா இன்னைக்கு இருக்க அரிசி வகைகள் சத்துக்கள் எல்லாம் பாலிஷ் பண்ணி வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கே தவிர உடலுக்கு தேவையான சத்துக்கள் எதுவும் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் வெரைட்டியான ரைஸ், நம்ம பழமையான ரைஸ் எல்லாம் நாங்கள் சேகரித்து ஒரு ரைஸ் வெரைட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரைஸை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு மண் பானையில் ஈவினிங்கே அந்த ரைஸை குக் பண்ணிடணும். முக்கியமாக என்ன அப்படின்னா, ஓப்பன் பண்ணி தான் குக் பண்ணணும், க்ளோஸ் பண்ணி எல்லாம் குக் பண்ணக்கூடாது. ஸோ குக் பண்ணிவிட்டு திருப்பி அதை வடிச்சிட்டு அதை நைட் ஃபுல்லாக ஃபர்மெண்டேஷன் பண்ண வட்டிட்டு திருப்பி மார்னிங் அதில் மோர், அதே மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து இந்த உணவு முறைகளை டெய்லி காலையில் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இதில் இருக்க சில அந்த ஃபர்மெண்டேஷன் பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா அந்த புண்களை ஆறும். அதே மாதிரி என்ன ஆகும்னா, திருப்பி அந்த வயிற்றோட அந்த அமிலத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமிலத்தன்மையும் குறையும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் தான் சில மருந்துகள், அதாவது சின்ன சின்ன குறிப்புகள்லாம் படிச்சுட்டு அந்த கஷாயங்கள் இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த உள்ள அந்த செக்ரீஷன்ஸ் ஜாஸ்தியாகி இன்னும் பெயின்ங்கிறது ஜாஸ்தியாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா வெறும் வயிற்றில் இளநீர்லாம் எடுப்பாங்க. கண்டிப்பாக இளநீர்லாம் வெறும் வயிற்றில் எடுக்கிறது
முற்றிலும் ஒரு தவறான செய்கை. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற அந்த ரைஸ், அப்புறம் உணவு முறைகள் சிலதெல்லாம் இருக்குது, அந்த இதெல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈசோஃபேகட்டிஸ் அப்படிங்கிற சிம்டம்ஸ் வந்து இல்லாமல் ஆகிடும். அதே மாதிரி இவங்க உணவில் தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பச்சை மிளகாய்ங்கிறத வந்து அறவே தவிர்க்கணும். பச்சை மிளகாயில் வந்து ஒரு சின்ன விதை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை வந்து அக்ரவேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் வேணும்னா டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் வந்து அந்த கிட்ஸ் வந்து இருக்குது, அந்த கிட்ஸில் இந்த மாதிரி ரைஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவங்க டாக்டர்ஸே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை அதுவும் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்ஸை நம்ம நேரில் வந்து பார்க்குறப்ப அவங்க அந்த உணவு முறையை சொல்லுவாங்க. நிச்சயம் அதே மாதிரி வந்து உணவு முறையில் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரதுனாலே வந்து உங்களுக்கான தீர்வு இருக்குன்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. சில பழமொழிகள்லாம் நம்ம வந்து திருப்பி வந்து புரட்டி பார்க்கும்பொழுது வந்து தெரியும். நொறுங்கத்தினால் 100 வயது அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ மேம் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் சரண்யா மேம். சொல்லுங்க சரண்யா, உங்க கேள்வி என்ன? என் குழந்தைக்கு ரொம்ப வீக்கா இருக்கா மேம். ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா, போனே ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. என்ன வயதுமா? என்ன வயது? 1 வயசு ஆச்சு மேம். 1 வயசு ஆச்சு. சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சரண்யா. சொல்லுங்க. வந்து 1 இயர் ஆச்சு மேம். ஸ்கின் எல்லாம் பார்த்தா ஏஜ் ஆனவங்க மாதிரி ரொம்ப லூஸா ஒரு மாதிரி இருக்கும் மேம். போன் எல்லாம் ஊறவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரென்த்லெஸ்ஸா இருக்கு மேம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஒரு வயது குழந்தை வந்து நம்ம அமுல் பாக்ஸில் இருக்க மாதிரி இருக்கணுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தாய் தந்தை எப்படி இருப்போமோ அப்படி தான் குழந்தையும் இருக்கும். குழந்தைக்கு 1 வயது வரைக்கும் ஃபீட் பண்ணீங்களா? 8 months வரைக்கும் ஃபீட் பண்ணேன் மேம். என்னம்மா? 8 months வரைக்கும் ஃபீட் பண்ணேன். 8 months வரைக்கும் நார்மலாக இருந்தானா? இல்ல மேம், அப்படியே 5 months வரைக்கும் ஒரு அளவுக்கு, அதுக்கப்புறம் வீக்காக ஆரம்பிச்சேன் மேம். குழந்தை நல்லா தூங்குதா? தூங்குறாங்க மேம். நல்லா தூங்குறாங்க. சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்றாங்க. மோஷன்லாம் நார்மலாக போதா? மோஷன் போய்க்கிறாங்க மேம். சிறுநீர் கழிக்கிறப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றது இல்ல? வலிக்குதுன்னு அழுகுறானா? இல்ல மேம், அதெல்லாம் இல்ல மேம். வயிறு வலிக்குது, வயிறை பிடிச்சிட்டு அழுகிறது, இல்ல தூங்குறப்ப அலறி எந்திரிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்றது இல்ல குழந்தை? இல்ல மேம். கை தப்புவா மேம், தூங்கும்போது விரல் தப்பிட்டு தூங்குவா மேம். சரி. சளி இருக்கா? சளி இல்ல மேம். சளி இல்லை. அப்போ ஒன்றும் இல்லைம்மா, குழந்தை நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் வந்து மற்ற குழந்தைய கம்பேர் பண்ணி நம்ம குழந்தை அதே மாதிரி புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வைங்க. ரொம்ப லூஸா இருக்குன்னு டாக்டர்ஸ் ரொம்ப சொல்லிட்டே இருக்காங்க. சென்டா இல்லன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, அவனோட பீடியாட்ரிஷியன். இல்லைம்மா, வாரம் 2 முறை குழந்தைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. குழந்தை வந்து சாப்பிடலன்னா தான் பிரச்சனை. குழந்தை நல்லா சாப்பிடுது, ரொம்ப முக்கியமானது. குழந்தை நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், யூரின் அவுட் பாஸ் பண்ணுறதெல்லாம் நார்மலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்கிற ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அது மாதிரி ஒரு 1 month 1.5 months பண்ணுங்கள். குழந்தை உடலில் மாற்றம் தெரியுது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்கின்லாம் இதாகிடுச்சுன்னா நீர் பசை இல்லை அப்படிங்கிறப்ப தான் வந்து அந்த மாதிரி குழந்தை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் பாத் இந்த மாதிரி எடுக்கிறப்ப தேவையில்லாத ஸ்கின்ல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் போகிறப்ப அடுத்த ஸ்கின் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அப்போ குழந்தைக்கு வந்து அந்த தேவையான அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வரும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு சின்ன ஃபேட் லேயர் இருக்கும், அதெல்லாம் நார்மலாக இருக்கும். 1.5 months உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் தெரியலனா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பாருங்கள். ஏன்னா நேரில் செக் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து குழந்தையோட நிலையை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது. நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. எண்ணெய் தேய்த்து வந்து குளிக்க ஆரம்பிங்க. ஒரு மாத காலம் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி எண்ணெய் குளிர் வந்து கொடுத்துட்டு வாங்க. ரிசல்ட் உங்களுக்கு தெரியலன்னா நிச்சயமாக நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044445969444. மருத்துவம் சார்ந்து உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் சொல்றதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்பகே ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் இருக்காங்க. ஸோ மாற்று மருத்துவம், அதாவது நம்மளுடைய பழைய மருத்துவம் சார்ந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான தீர்வு இருக்கு அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் மேடம்.
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் எனக்கு இந்த கால் வலி இருக்குதுங்க. பாரு எனக்கு வயசு 40 இருக்குங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. கலைவாணி என் பேருங்க. சொல்லுங்க கலைவாணி, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் கலைவாணி. வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. கால் வலி இருக்குதுங்க. அந்த தண்ணி ஈரத்துல இருந்தா மட்டும் கால் வலி குதிகால் வலிக்குதுங்க. இல்லைன்னா நார்மலா இருக்குதுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப வருதுங்க. கேட்ட இது மாதிரி வாதம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கால் வந்து வலி இருக்கும், அதே மாதிரி பாதத்துல வெடிப்புகள் இருக்கா? இருக்குங்க மேடம், வெடிப்பு இருக்குதுங்க. குதிகால் வெடிப்பு. பாத வெடிப்பு இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுருங்குன மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஏன் அப்படின்னா யூஸ்வலா வந்து உங்களோட வெயிட் எவ்வளோமா இருக்கு? எனக்கு 70 இருக்குங்க மேடம். ஆனா ஹைட் வந்து 1.54 தாங்க. ஓகே ஓகே. என்ன அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறோம் கொழுப்பு உணவுகள் தவிர்க்கணும், ஃபேட். பட் ஆனால் இதற்கு மெயின் என்ன காரணம் அப்படின்னா கொழுப்பு உணவுகளோட அந்த தேவையான கொழுப்புகள் இல்லாததான். அதாவது கொழுப்புகள்லையும் நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அது வந்து எது நமக்கு தேவை, எந்த வகையானதை வந்து நம்ம எடுத்துக்கணும், எதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்தாலே நமக்கு வந்து இந்த இது பிரச்சனை ரெக்டிஃபை ஆயிரும். கொழுப்புன்னு சொல்லி எல்லாம் வந்து இப்போ பாதாம் பிஸ்தா அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு முக்கியம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கிறது. அதே மாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய மற்ற அனிமல் சார்ந்ததையும் நம்ம சிலதை அவாய்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம பாதங்கள்லையும் என்னென்னா கொஞ்சம் தேவை, அந்த ஃபேட் பேட்ஸ் வந்து தேவை நம்ம கால் ஊன்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த இது வந்து குறையிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாதங்களில் வந்து வெடிப்புகள் வந்து விட ஆரம்பிக்கும். அதே வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுருக்கங்கள் இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷனும் கம்மியாகிறப்ப உங்களுக்கு வந்து பாதம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் தண்ணீரில் வந்து காலை வைக்கிறப்ப வந்து என்னென்னா அந்த ஒரு ஆஸ்மாசிஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப வந்து என்னென்னா, ஏன்னா வெளியில் வந்து அந்த நீரோட மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, உள்ளே கம்மியாக இருக்கப்ப அது ஒரு அந்த அட்ராக்ஷன் மாதிரி இருக்கப்ப தண்ணியில் கால் வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த வலிகள்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி நைட்டு இரவு வந்து என்ன பண்ணுங்கள், பாதத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேய்த்துக்கணும். அதே மாதிரி இன்டர்னலாகவும் மெடிசன் எடுக்கணும். எதற்காக அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாதத்தை விட ரொம்ப மேலோங்கி இருக்கிறது வந்து பித்த கபம் தான். அந்த குற்றத்தை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்தால் தான். ஏன்னா இந்த ஆயில் வெளியே பூசுறதுங்கிறது வந்து இப்பொழுதுக்கு டெம்பரவரி ரிலீஃப் தான் தரும். அந்த இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப என்னென்னா உங்களோட அந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் மெட்டபாலிசமை நார்மல் படுத்தி அந்த நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இருக்க கொழுப்புகளை உடம்புக்கு தேவையான சத்துக்களாக மாற்றி உடம்புக்கு தேவையான கொழுப்புகளாக மாற்றுறப்ப உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் மருத்துவர்களை ஆலோசித்து உங்களோட நாடியை நீங்கள் செக் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடும். நிச்சயமாக டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பின்பற்றும். ஒரு வலியை வந்து ஏற்படுத்துறதோ இல்லை வந்து நம்ம தோலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதோ இல்லை கால் வெடிப்பு இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைக்கான ஒரு அறிகுறி தான். அதனால் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமாக அதுக்கான ஒரு தீர்வு வழங்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜய் மேடம், ஆலங்குடியிலேருந்து பேசுகிறோம், புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது மேடம், குழந்தை இல்லை. ஓகே, ஹலோ சொல்லுங்கம்மா சொல்லுங்க. போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன் மேடம். எனக்கு கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைனாங்க. ஆனால் வீட்டுக்காருக்கு மட்டும் உயிரணுக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 30 பாயிண்ட் தான் இருக்கு. அதனால ஊசி மூலியமா பண்ணாங்க. இந்த மசில ஊசி மூலியமா பண்ணிட்டு வந்தேன் மேடம். பண்ணிட்டு வந்து 31ஆம் நாளே மறுபடியும் குடிச்சிட்டேன் மேடம். சரி, ஓகேம்மா. விஜி சொல்லுங்க மேடம். இப்போ உங்க வீட்டுக்கார் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க? அவர் போர்வண்டில் இருக்கார் மேடம். சரி, ஓகே. என்ன அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து அப்படின்னு இந்த விந்தணுக்கள் வந்து குறையா இருக்கிறது, அதே மாதிரி அந்த விந்தணுக்கள் வந்து வீரியம் இல்லாமல் நகரும் தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா மெயினாக வந்து அவங்க வந்து தொழில் சம்மந்தப்பட்டதா. ரொம்ப அந்த ட்ரக் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப உடம்போட உஷ்ணம் வந்து ஜாஸ்தி ஆகும். யூஸ்வலாக வந்து அந்த விதைப்பையோட சூடு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ஒரு 2 டிகிரி வந்து கம்மியாக தான் ஆகணும். பட் ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி இரவெல்லாம் முழிச்சு வேலை செய்கிறது, அதே மாதிரி நம்ம டிரைவிங் இந்த மாதிரி பண்ணுறது, அதே மாதிரி ரொம்ப டைட்டாக ட்ரெஸ்ஸஸ் வந்து உடுத்துறது, போதை வஸ்துகள் ஆல்கஹால் இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அதோட டெம்பரேச்சர் வந்து அந்த நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதோட மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வால்தன்மை மாதிரி இருக்கும், அதுவும்
அவ்வளோவா சரியாக இருக்காது. ஏன்னா அந்த மொட்டிலிட்டிங்கிறது வந்து என்னதான் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த மொட்டிலிட்டிங்கிறது தான் அதை நீந்தி வந்து அந்த கருமுட்டையை வந்து சேர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அந்த மொட்டிலிட்டிங்கிறது கம்மியாக இருக்கிறப்பையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்க கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவங்களோட இப்போ வந்து இவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க, அவருக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த விந்தணுக்கையை வந்து இயற்கையாக எப்படி நம்ம வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணாலே இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, உடம்போட உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு எண்ணெய் தேய்த்து வந்து குளிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நேச்சுரலாக வந்து இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வழங்கப்படும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. ஈஸ்வரிங்க டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க ஈஸ்வரி, உங்க கேள்வி என்ன? எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்குங்க மேம். ஓகே. ஆனா 2வது குழந்தைக்காக ட்ரை பண்றேங்க மேம். 1 இயராவே பீரியட்ஸ் எனக்கு சரியா ஆக மாட்டேங்குதுங்க மேம். இப்ப ட்ரை பண்ணலாங்களா இல்ல பீரியட்ஸ் வந்து சரி பண்ணிட்டு 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணலாமா என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். நீங்க வந்து இப்போ எந்தவித கருத்து முறைகளும் நீங்க ஃபாலோ பண்றது இல்லை, நார்மலா தானே ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்க? ஆமாங்க மேம், நார்மலா தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அடுத்து வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணணும். ரெகுலர் பண்ணிட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கப்போ என்ன பிரச்சனைகள் இருக்கும்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அது மாதிரி உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் இந்த பீரியட்ஸை ரெகுலர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா பீரியட்ஸை ரெகுலர் பண்ணி டாக்டர்ஸ் உங்களுக்கு சில அட்வைசஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்பயே கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதும் வந்து நார்மலாகிடும். இதற்கு வந்து நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும்னா உணவு முறைகளையும் சில மாற்றங்கள் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப வந்து காரமான உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது, புளிப்புகளும் கம்மி பண்ணணும். அதே மாதிரி இனிப்பு உணவுகள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். இரவு வந்து 11 மணிக்கு மேலே வந்து நீங்கள் கடுமையான வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாது. சப்போஸ் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சின்ன சின்ன டிப்ஸை படிச்சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் வந்து முற்றிலும் வெளியேறாமல், ஏன்னா பெயின்ங்கிறது அடுத்து வரும், அந்த பெயினை நீங்கள் ஸ்டாப் பண்ண மெடிசன்ஸ் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக என்ன பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த பீரியட்ஸை ரெகுலர் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது. ஸோ முதல்ல அதை வந்து கியூர் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸின் ஆலோசனை பின்பற்றுங்க, ஒரு கன்சல்டேஷனும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459944. மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் சொல்றதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல் ஹெர்பல் கேர் கிளினிக்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை திறந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் ரேவதி பேசுறேன். சொல்லுங்க ரேவதி, உங்க சந்தேகம் என்ன? எனக்கு 1.25 வயசுல பாப்பா இருக்கா. ஓகே. அவளுக்கு யூரின் போகும்போது சரி, மோஷன் போகும்போது சரி கொஞ்சம் முக்கி போறா. யூரின் போகும்போது அவ கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இல்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றா. ஓகே, அது என்ன எதனாலன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே, பாப்பாவுக்கு 1.5 வயது ஆகுதா? 1.25 வயசு. 1.25 வயசு. யூரின் போறப்பையும் மோஷன் போறப்பையும் கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஆமா, முக்கி தான் போறா. யூரின் நிறைய போய்கிட்டே தான் இருக்கா. ஆனா போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா சிடுங்குறா. அந்த யூரின் போற இடத்துல கை வச்சுட்டு ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருக்கா. ஓகே, எண்ணெய் தேய்த்துலாம் குளிக்க வைக்கிறீங்களா? குளிக்க வைக்கிறேன். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் குளிக்க வைப்பேன். எப்படியும் இல்ல, நான் கேக்குறது நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல, தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயை தான் குளிக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதுல மிளகு, ஒரு 3 மிளகு சீரகம் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி அந்த காய்ச்சினீங்கன்னா அந்த எண்ணெய் அது முறியும், அந்த சீரகமும் அந்த மிளகும். ஸோ அந்த எண்ணெயை எடுத்து பொறுக்கக்கூடிய சூட்டில் இருக்கிறப்ப
குழந்தைக்கு அப்ளை பண்ணி அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. தேங்காய் எண்ணெய் நல்லதா, இந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி மற்ற நாள் குளிக்க வைங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்கிறப்ப தான் உடம்புல இருக்க சூடு வந்து வெளியேறும். சரியா? அதே மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து மலைக்கட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க, மோஷன் போறப்பையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போறான்னு. அப்படியெல்லாம் குழந்தை போகக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயா வந்து மோஷன் போகணும். ஸோ அந்த மாதிரி மோஷன் ஃப்ரீயா போகணும். நைட் வந்து பல் கடிக்கிறாளா? நைட்டு பல்ல கடிக்கல, ஆனா தூங்கும் போது சினிங்கிட்டே இருக்கா. ஃபுல்லா அந்த ரொம்ப டீப் ஸ்லீப் கிடையாது, ஒரு 1 hour தான் தூங்குவா. ஆனா அழுதுகிட்டே ஒரு மாதிரி சினிங்கிட்டே தான் தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து செரிமானம் சரியில்லாம, அதே மாதிரி வயிற்றுல பூச்சிகள் இருக்கப்ப குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதற்கு வந்து குழந்தைகளுக்குன்னு, ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுக்குற அதே கழிச்சல் மருந்துகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ குழந்தைகளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம கொடுக்குறப்ப என்னென்னா திருப்பி ஆசனவாயு வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து க்ளீன் ஆகும். ஸோ க்ளீன் ஆகிறப்ப என்ன அப்படின்னா அடுத்து அவங்க குழந்தையும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவா, எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த மாதிரி தண்ணீர் வந்து கொடுங்க. தண்ணீர் குடிக்கிறப்ப வந்து என்ன பண்ணுங்க, தண்ணீர் பெரியவங்கெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக போகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. நார்மலாகவே தண்ணி நல்லா கொடுங்க. ஜூஸஸ் வந்து கொடுங்க, ஆரஞ்சு ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸஸ் வந்து கொடுங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காயை வந்து என்ன பண்ணுங்க, சின்னதாக வந்து பொடிது பண்ணிவிட்டு சாலட் மாதிரி குழந்தைக்கு எந்த வகையில் பிடிக்குமோ கேரட்டோட மிக்ஸ் பண்ணியோ அந்த மாதிரி வந்து கொடுங்க. மோர் தாராளமாக கொடுக்கலாம். மோர் கொடுத்தா வந்து சளி பிடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இல்லை என் குழந்தைக்கு வீசிங் வரும் அந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் இருந்ததுன்னா மோரோட வந்து என்ன செய்யுங்க, மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரிலாம் போகிறப்ப என்ன ஆகும்னா குழந்தைக்கு வந்து அந்த சிறுநீர் எரிச்சல்ங்கிறது இல்லாமல் இருக்கும். நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை ஃபாலோ பண்ணாலே குழந்தைக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது. நிச்சயமா சார். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையோடைய உடம்புல இருக்கிற இந்த உஷ்ணத்தை வந்து எடுக்கிறதுக்காகவும், அதே மாதிரி இந்த ஜீரண கோளாறுகள் இல்லை வந்து அவங்களுக்கு வயிற்றில் வந்து தேவையற்ற கழிவுகள் வந்து இருக்கிறதாகவும் வந்து இருக்கப்படுது. அதனால் டாக்டர் சொன்ன இந்த ஆலோசனை வந்து பின்பற்றினா உங்கள் குழந்தைக்கு கூடிய சீக்கிரமாக வந்து என்ன பிரச்சனையோ அதிலிருந்து தீர்வு கிடைக்கும். ஸோ வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஷமீமா. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? எனக்கு வந்துட்டு தைராய்டு இருக்கு. ஓகே. ஆக்சுவலா வந்து பிரெக்னன்சி அப்போ அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் இப்போ எனக்கு வந்து 1 year பேபி இருக்கான். இன்னுமே தைராய்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு அதிகமா ஹேர் லாஸ் ஆகுது, வெயிட் ரொம்ப அதிகம். நிச்சயமா கேட்கலாம். இப்போ தைராய்டோட லெவல் எவ்வளோமா இருக்கு? 6.67 இருக்கு மேம். இப்போ 6 பாயிண்ட் இருக்கா? 6.67 இருக்கு மேம். ஓகே, அது ஒன்றும் இல்லை. இது வந்து சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது நார்மலாக நம்ம உணவு முறை, வாழ்வியல் முறைகள்லே வந்து மாற்றிக்கலாம். ஸோ மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேம், மார்னிங் வந்து 25 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி வந்து தைராய்டுனாலே வந்து மெயினாக அவங்களுக்கு என்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். அவங்க உடம்புல மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகிறப்ப என்னென்னா முடி கொட்டுதல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பீரியட்ஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகும். உடல் பருமன்கிறது அப்படிங்கிற தொந்தரவுகள்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3 months கோர்ஸ் தான் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த தைராய்டு அப்படிங்கிறது வந்து கிட்னியோட எனர்ஜி லெவல், யூட்ரஸோட எனர்ஜி லெவல் ரெண்டையும் தொடர்புடையது. அது ரெண்டையும் நம்ம கரெக்ட் பண்ணுறப்ப இந்த தைராய்டு சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு தான். அது ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. பண்ணுறப்ப நார்மல் ஆகிடும். ஏன்னா ரொம்ப காலம் வந்து ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால சில பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உணவு முறையிலே வந்து சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம டி நகரில் நம்ம டாக்டரை பாருங்கள். பார்க்குறப்ப உங்களுக்கு உணவு முறைகள் வந்து அட்வைஸ் பண்ணுறப்பயே நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கும் போது உங்களுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் வந்து பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறையில் வந்து ஒரு சின்ன மாற்றம், அந்த ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுது, சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தும் போது இயற்கையான முறையில் வந்து தீர்வுகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கவங்க வந்து நிச்சயமாக இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.